நம்ம அப்படியே கால் போன போக்கில் போகும்போது நம்ம கண்ணில் பட்டது அந்த இயற்கை இளநீர் சர்பத்துங்க. ஆமாங்க, இளநீனாலே இயற்கை தான். இங்கே இயற்கை இளநீர் சர்பத்து அப்படின்ட்டு கடையே இருக்குது. உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா இளநீர் சர்பத்து ரூ. 70, இளநீர் ஷேக் ரூ. 70. நமக்கு ஒரு சர்பத் கொடுங்க அக்கான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு கண்ணாடி கிளாஸ் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கழுவிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு, அடுத்து ஏதோ லிக்யூ மாதிரி இருந்துச்சு, அது ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாங்க. அப்படி நன்னாரி சர்பத்தை ஒரு கண்ணாடி கண்ணாடி கிளாஸில் அளந்து ஒரு கிளாஸ் நிறையா ஊற்றுனாங்க. அப்புறம் உள்ளேருந்து ஒரு ஐஸ் பாக்ஸ், அதுக்குள்ளே இளநியை உடச்சி ஒரு டப்பாவில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க போலங்க. அதையும் அப்படியே எடுத்து ஒரு கப்பில் எடுத்து அந்த கிளாஸ் நிறையா ஊற்றுறாங்க. அப்படியே இன்னொரு கிளாஸ் எடுத்து ஒரு ஆற்றிட்டு நமக்கு அப்படியே கொடுத்தாங்க. நம்மளும் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா மேலே நல்லா அப்படி தேங்காய் மிதந்துக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஸ்டாரை வாங்கி உள்ளே போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு நம்ம டேபிள் போயாச்சுங்க. டேபிளில் போயிட்டு இளநீ சர்பத்தை வச்சு பார்த்தா அந்த கிளாஸுக்கும் அந்த டேபிளுக்கும் நல்லா பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. சரி குடிச்சு பார்க்கலான்னு எடுத்து ஒரு சிப் பண்ணி குடித்தோம்னா அடிக்கிற வெயிலுக்கு சும்மா பங்கமாக இருந்துச்சுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு, வேறு லெவல். அப்படி தொண்டைக்குள்ளே இறங்கும் போது ஜில்லுன்னு ஒரு ஃப்ளேவரோடு இறங்குச்சுங்க. ஸ்டாரில் உறிஞ்சும் போது இளநீ வரல, அந்த தேங்காய் வரல. அப்படியே வாயில் எடுத்து குடிச்சு அந்த தேங்காயை அப்படியே மென்று தின்னு பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டு, வேறு லெவல். அதனால் டக்குன்னு ஒரு பார்சலே வாங்கிட்டு